இந்த இடஒதுக்கீட்டை பற்றி மிக தெளிவாக பல பேர் பேசியிருந்தாலும் கூட நான் சொல்ல வேண்டிய கருத்து என்று சொன்னால், இந்த இடஒதுக்கீட்டு கிடைப்பதற்காக அடிப்படை காரணமாக இருந்தது தலைவர் ஜக்கேன் அவர்கள் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். ஏன் என்று சொன்னால், கல்லூரி படிக்கிற காலங்களிலே தன்னுடைய படிப்பை உயர்நிலை பள்ளி படிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற காலங்களிலே இந்த சமூகத்தினுடைய வாழ்விலை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல கிராமங்களில் பறை முறக்கத்தோடு சென்று அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் கல்வியும் உயர்த்த வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே போல இடஒதுக்கீட்டுக்கு பல பேர் போராடிகள் என்று ஒருவரும் சொல்லிக் கொண்டாஇருந்தால் கூட 25 ஆண்டுகள் போராட்டம் என்பது 2007 2006 அரண்யக்கான இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்று சொல்லி மதுரையில் பிரம்மாண்டமான ஒரு மாநாடு தமுக்கத்திலே நம்முடைய தலைவர் தலைமையில் நடைபெற்றது. அதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர்களெல்லாம் அழைத்து இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஏன் என்று சொன்னால், நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் இந்த சமூகம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளுகின்ற எந்த ஆட்சியும் எங்கள் திருப்பி பார்க்கவில்லை. ஆகையால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டிலும் எங்கள் கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். நீங்கள் ஆளுகின்ற அன்னைக்கு திமுக அரசிடம் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்கள், ஐயா கலைஞரும் மிக நெருக்கமாக இருக்கிறீர்கள், எப்படியாவது அறந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி கோரிக்கையை அங்கே வைக்கும் பொழுதுதான் அந்த கோரிக்கை முன்வைத்து பல மாவட்டங்களில் போராட்டம் நடந்தது. தமிழகம் தழுவிய அளவில் அறந்த இடஒதுக்கீட்டு பெற சொல்லி கிட்டத்தட்ட 366 பகுதியில் ஒரு போராட்டம் நடந்தது. அதில் நம்முடைய தலைவர் சுற்றுமுற்றும் வெயிலே கூட ரோட்டில் அமர்ந்து போராட்டம் நடத்தி இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்று நடத்தினார். அதுக்கு பின்பாக 2007 சென்னையிலே மிகப்பெரிய ஒரு பேரணியை கையில் எடுத்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் அன்று இருக்கக்கூடிய அருந்தம்பை விடலேக்கம் என்று சொல்லிட்டு நம்ம தலைவரும் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை சென்னையில் நடத்தினார்கள். அப்படி நடத்தும் பொழுதுதான் அவர் முத்தமிழர் கலைஞர் அழைத்து பேசும்பொழுதுதான் இடஒதுக்கீட்டை அவர் பரிசீலித்து இடஒதுக்கீட்டை வழங்குவதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை ஜக்கேனில் இருக்கா என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஏன் என்று சொன்னால், இந்த சமூகத்துக்காக எத்தனையோ தலைவர் இருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் இன்று வரை இந்த சமூகத்துக்குரிய தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு தலைவர் என்று சொன்னால் எங்கள் தலைவர் அண்ணன் ஜக்கேனாக சொல்ல முடியும், நாங்கள் சொல்ல முடியும். ஏன் என்று சொன்னால், திருமணம் எங்கள் ஆசையை தொடர்ந்து விட்டார், தன்னுடைய உறவுகளை ஓரங்கெடுத்து விட்டார். இன்று வரை அவர் திருமணம் என்கிற வேலை எனக்கு வேண்டாம், இந்த சமூகத்துக்காக என் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி இன்று வரை நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்ம தலைவர் அவர்கள். உண்மையாக சொல்கிறேன், இங்கு இருக்கிற ஆளுமைக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏன்னு சொன்னால், இந்த தலைவரை எங்களை வழிநடத்துவதற்கு இந்த சமூகத்துக்கு இது போன்ற தலைவர் கிடையாது என்பதை நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம். எங்களுக்காக இன்று வரை தன்னை மிகப்பெரிய ஆளுமை என்று சொல்வதில்லை, எங்களுக்காக எங்கள் உரிமைக்காக எங்கள் சமூகத்துடைய எதிர்கால நானுக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். எங்களுடைய குரல் இன்னைக்கு கோவை மாநகரத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நாளை சட்டப்பேரவை ஒழிக்குவதற்கு அண்ணன் செந்தில்பாலாஜி அவர் எங்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பணிவோடு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், இது போன்ற தலைவர் இந்த சமூகத்துக்கு கிடைப்ப அரிது. எங்கள் தலைவர் இவரை போன்றவர்கள் எங்கள் சமூகத்தில் என்று சொன்னால் எங்கள் வாழ்வில் இன்று கேள்விக்குறியா இருக்கிறோம். நாங்கள் அம்பேத்கரும் பெரியாரையும் மார்க்ஸையும் பார்த்தது கிடையாது. நாங்கள் அத்தனையும் பார்க்கிற ஒரு முகம் எங்கள் தலைவர் அண்ணன் ஜக்கேனார். ஆகையால் இந்த தலைவர் 2024 சட்டப்பேரவைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை இந்த ஆளுமையில் ஏற்படுத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி பேச வாய்ப்பதற்கு நன்றியுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.